வாழ்த்துக்கள். வாழ்க என்று உன்னை ஆசீர்வதித்து உன்னிடம் சில பேர்களை ஏற்கமன காலத்தில் இதோ நம்பி சொல்லுங்க. உண்மையுமே வண்டி வெளி கற்கண்டு மொழி நாரத பாடினோடனே ஞான நிலை பாடினவங்க ஒரே வள்ளி நீங்க தான். இப்ப யாருமே பாடுறதில்லை. அது மாதிரி இதை சொன்னதுதான் ஒரு வள்ளிக்கு கோபம் வந்துருச்சு. பேர் சொல்ல விரும்பல, என்னத்தை சொல்ல பேசுறாங்களே தவிர இந்த மாதிரி கதை பாட்டு யாரும் பாடுறதில்லை. பாடணும் இருக்கட்டும். ஆமா, ஏன்னா அதனால கேட்கறாங்க ஒரு பாடல் கொஞ்சம் முடிச்சோன்னு கேட்பேன். நான் இப்ப தர்க்க நிலை தர்க்க முடிஞ்சு கண்டிப்பா நம்மளை பாடுவோம். எனக்கு எதிர்பார்ப்பு அதனால விநாயகர் விருப்பம் தான். ஆக பொங்கு பூம்படம் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். அது மாதிரி அதனால இந்த இடத்துல இனிமையான கானத்தை பாடிவிட்டாலும் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீ பதில் தர வேண்டும். அதற்கு காரணம் உங்களுடைய அறிவை நான் ரொம்ப மெச்சுறேன். ஆமா, உங்களுக்கு ஒரு அண்ணன் தலைவர் சொல்லியிருந்தாரு, இன்னைக்கு தான் ஒரு விரிவுரையாளர் வர்றாங்கன்னு. விரிவுரையாளர் அப்படின்னா ஒரு கருத்து இருக்குன்னா, இப்ப கல்லூரியில பார்த்தது இல்லையா, பெரிய பல்கலைக்கழகத்துல பாருவாங்களே அந்த விரிவுரையாளர் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேல வந்து அவர் தான் ஒரு செயல் திட்டம் இருக்கு, ஒரு பாடத்திட்டம் இருக்குன்னா அது என்னென்ன கருத்துக்கள் இருக்கு, இது எப்படின்னு அந்த விரிவுரைப்படுத்துவாங்களே அது விரிவுரையாளர். சரிங்களா? ஏன்னா பேச்சாளர் அந்த அளவுக்கு நீங்க பேசுறதுக்கு நீங்க பெரிய ஆளு. அன்பாடுங்க. யார்கிட்ட பேசுறீங்க? ஏங்க அறமும் மரமும் முதல்ல கிண்ணறம் இருக்கும். அவங்க விரிவுரையாளர், நீங்க பேராசிரியர். நான் சில நேரங்கள் பரப்புரையாளராக இருப்பேன். அறிக்கை தாண்டா அப்படின்னு பரப்புரையாளருக்கு வருங்க. எவ்வளவு நாயகனா வரனாலும் முதல் பரப்புரையாளர் தான் முக்கியம். அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா? ஏன்னா 14 லோகங்களுக்கு போய் வரக்கூடிய செய்தி அந்த சுருக்கம் போனா நம்ம தான் தினத்தந்தி. இன்னைக்கு பாக்குறீங்க தினத்தந்தி, இது அந்த கால தினத்தந்தி. அப்படி உலகத்தில் செய்தியை சேகரிக்கக்கூடியவனாக இருந்தாலும் அந்த செய்தியை நாம வந்து பகிர்ந்துக்கிறோம். பகிர்ந்துக்கலாம்ல? கண்டிப்பா. ஆளுக்கு பாதி போடலாமா? என்ன ஆளுக்கு பாதியா? இப்ப விஷயங்களை சொல்லு ஒன்று செயல் ஒன்றா தரக்கூடாது. ஏன்னா கற்றாரை கற்றார் காமுருவர். படிச்சவங்களும் பேசல, நல்ல கருத்துக்கள் வெளிப்படும். உண்மை. இப்ப நான் படிச்சது பூரா ஒப்பிக்கணும்னு நினைச்சா முடியாது. அது தின்னதை வாந்தி எடுத்த மாதிரி. நீங்க என்ன பேசுறீங்களோ அதுக்கு தேவையானது எது அப்படி தேர்ந்தெடுத்து பேசுறதா சிறந்த அறிவு. அதான் வள்ளுவர் அழகா சொல்றாரு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்றாரு. அழகு தமிழ். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நீங்க சொன்னீங்களே நற்றாமரை குளத்திலே நல்லெண்ணம் சார்ந்தால் போல் கற்றாரை கற்றோரை காமொருவர். நல்ல அன்னம் சேர்ந்தால் போல் நற்றாமரை குளம். பாருங்களேன், ஒரு குளம் இருக்குன்னா இப்ப வரப்பு இறந்த நீர் உயிர்னு சொல்ல மாதிரி அது போலதான் நீர் அளவே இருக்கும் நீர் ஆம்பல். ஆம்பல்னா தாமரை. ஒரு குளத்துல எந்த அளவுக்கு தண்ணீர் உயர்கிறத மட்டும் உயர தாமரையுடைய தண்டு வந்து மேல் வைக்க இந்த தண்ணி மட்டத்திலிருந்து உயர்ந்துகிட்டே போகும். அதே ஒரு குளத்துல தண்ணீர் வெட்ட வெட்ட என்ன ஆகும்? குறைஞ்சுக்கிட்டே வரும். தண்ணீர் குறைய குறைய என்ன ஆகும்? அந்த தாமரையினுடைய இந்த இலையினுடைய அளவு அதுவும் குறையும். இல்லங்க, அதுதான் தண்ணீர் வெட்ட வெட்ட எப்படின்னு கேக்குறேன். தண்ணீர் வெட்டணும்னா எந்த அளவு மட்டத்துக்கு வரணும், எது குறையணும்? புரியல நீங்க சொல்றது. தண்ணீர் உயர உயர
தாமரையும் தண்டும் வளர்ந்துகிட்டே போகுது. ஆமா. தண்ணீர் வட்ட வட்ட அந்த அளவுக்கு குறைஞ்சிரும். எது எதுன்னு கேக்குறேன். தாமரை தான், வேற என்ன? தாமரை நீரளவே ஆகுமாம். ஏங்க நான் கேக்குறவங்களுக்கு புரியலைன்னு நினைக்கிறேன். இல்ல, நீரளவே ஆகுமாம் நீராம்பல் இல்லையா? ஆமா. நீர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் அந்த தாமரை மலருடைய அளவு இருக்கும். அப்ப தண்ணீர் வட்ட வட்ட என்ன ஆகும்னு நீங்க இங்க வர்றீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்க பேசாம குறையும் தாமரைன்னு சொல்லிட்டேன். நீங்க இந்த நேரத்துல தாமரையை பத்தி பேச வேணாம்னு நினைக்கிறேன். ஏங்க பிக் பாஸ் வாயை திறந்தா எதுவா இருந்தாலும் தப்பா இருக்கு. அன்னைக்கெல்லாம் ஒரு ஊர்ல பாட்டு பாடிட்டேன். தாமரை கண்ணங்கள் இல்ல, சித்தர்கள் சீடர்கள் பல கோடி, அவன் செல்வாக்கு எவர்கேனும் மறுமோடி, முருகனின் செல்வாக்கு அப்படின்னு முருகன் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஆள் வந்துருச்சாமா, நீ அந்த கட்சியா அப்படிங்கிறாரு. நாடகம் நடத்துறதே பெரிய விஷயமா இருக்கு இதுல. அதெல்லாம் நான் என்ன சொல்ல வர்றேன், அதே நேரத்தில் அடுத்த வரி என்ன? நீரளவே ஆகுமாம் நீராம்பல், குணத்தளவே ஆகுமாம் குணம், தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு. நுண்ணறிவுனா என்ன? நுண்ணறிவுனா அதாவது உலகத்திலே 6 அறிவு இருக்கு. இந்த 6 அறிவுல சிறந்த அறிவு எதுன்னா, ஒரு பொருள் இருக்குன்னு தெரியும், ஒரு மரம் இருக்குன்னு தெரியும். அப்ப அந்த மரம் இருக்குடா, அந்த மரத்துல எத்தனை கிளைகள், எத்தனை இலைகள், அதுல எத்தனை பூக்கள், எத்தனை பழங்கள், பழங்களுக்குள்ள எத்தனை விதைகள், அப்படி உள்ள ஆராய்ச்சி பண்றான் பாரு, அதுக்கு பெயர் தான் நுண்ணறிவு. மரம் நிக்குது, அதுக்கு வேறுதான் காரணம் அப்படின்னு நினைச்சாருன்னா அது அறிவு. ஆனா அந்த வேறு நிக்கிற, இந்த மரம் நிக்கிறதுக்கு அடிப்படை காரணம் ஆணி வேறு அப்படின்னு கண்டுபிடிச்சான்னா அதான் நுண்ணறிவு இல்லையா? அதே நேரத்தில் மேலே தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம். அப்படின்னா இந்த ஜென்மத்துல நம்ம நல்ல செல்வத்தோட இருக்கோம்னா, என்ன செல்வத்தோட? பணமா? செல்வம் இல்ல, கல்வி செல்வம், அருட்செல்வம், பொருட்செல்வம். வள்ளுவரே அழகா சொல்றாரு, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், செவிச்செல்வம்ங்கிறாரு. அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் இந்த செவிச்செல்வம் இருக்கு பாத்தீங்களா, நம்ம பேசுற விஷயத்த காதுல வாங்கிக்கிறது, அதுதான் தலை சிறந்த செல்வமா. அப்படியா? அப்புறம் அதே வள்ளுவன் தானே சொன்னேன், எப்படி? கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. நானே இப்ப எந்த செல்வம் பெருசு? என்ன மாடல்னு ஆங்கிலம்லாமா எழுதிருக்காரு? மாடல் இல்ல, மாடல் இல்ல, அந்த மாடல் கிடையாது இல்லையா? மாடல்ல மற்றவை எவை, மற்ற எவை அப்படின்னா அவர் போட்டிருக்க சட்டை ஒரு மாடலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாடல் வேற, அந்த மாடல் வேறயா? ஆமா. ஏன்னா அவர் வந்து நம்மள தமிழர்கள் திராவிடர்கள் திராவிட மாடலா சொல்லாம பிரச்சனை வந்து வேணாம். ஏன்னா இல்லைன்னா காலம் அறிந்து செயல்படாதவன் விட்டா போயிட்டே இருக்கு. கோலம் இழந்த குரங்குக்கு ஒப்பாவான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கட் பண்ணிருப்பா. ஆமாப்பா, ஒரு சில வார்த்தைகள்லாம் கவனமா இருக்கு. எலெக்ஷன் நேரத்துல பிரச்சனை ஆகிப்போம். பேசலாம், பேசலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஆனா உலகத்துல எத்தனை அறிவாளி இருந்திருக்கிறேன். அறிவாளிக்கும் அறிவாளிக்கும் 3 வழி. அறிவாளிக்கு முட்டாளுக்கு 2 வழி. முட்டாளுக்கும் ஒரே வழிதான், முட்டிக்கிட்டு நிக்க வேண்டியதான். நீங்க அறிவாளியா முட்டாளா? நீங்க அறிவாளியா முட்டாளா? அது பேசுற பொறுத்து இருக்கு. அது மாதிரிதான் பேசுற பொறுத்தா இருக்கு. தங்கத்தை உரைச்சி பார்க்கணும், தமிழை பேசி பார்க்கணும். தரத்தை என்ன செய்யணும்? தரத்தை பேச விட்டு பார்க்கணும். தங்கத்தை உரைச்சி பார்க்கலாம். என் தங்கமே அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டோம்னா அக்கா உங்களை நான் உரசையும் அர்த்தம் இல்ல. அப்படி கிடையாது. தமிழை பேச விட்டு பாக்குறேன், தரத்தை பேச விட்டு பார்க்கணும். வாதி பிரதிவாதி. அப்ப உங்களை நான் பாத்துக்கலாம், சரி நீங்க பேசுங்க, உங்ககிட்ட இருந்து என்ன கருத்து அப்படின்னு நான் உள்வாங்கிக்கிட்டு பேசினாத்தே தரம். ஆக ஒரு தரமான ஆள்றான். அதனாலதான் மரத்தை வாச்சிட்டு பார், மனிதனை பேச்சிட்டு பார் அப்படின்னா. மரம் கோணலாக இருந்தால் நூலை பிடி, மனம் கோணலாக இருந்தால் நூலை படி அப்படின்னா. அப்ப மரத்தை வாச்சிடும் பொழுதுதான் அழகான பொருட்கள் செய்ய முடியும். ஆமாங்க. ஒரு மனிதனை பேச்சிடும் பொழுதுதான் அவங்ககிட்ட எவ்வளவு நல்ல அழகான விஷயங்களா இருக்கு அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்க முடியும். மரம் கோணலா இருக்கு, அந்த நேரம் நமக்கு பலகா கிடைக்கணும். ஆமா. கதவு நிலைய ஜன்னல் செய்வதற்கு அப்ப என்ன செய்யணும்? முதல் நூலை பிடிக்கணும், அந்த கோணலை சரி பண்ணணும். அப்புறம் அடுத்த நமக்கு நேர் கொண்ட பலகை விடுங்க. அதே மரம் கோணலாக இருந்தா நூலை பிடிக்கணும். உன் மனசு கோணலா இருந்தா நல்ல நல்ல நூல்களை படிக்கணும். ஆமா. அப்ப படிக்கிறதுக்கு பிடிக்கிற வித்தியாசம் இருக்கு. எங்க நூலை படிக்கிற எல்லாம் தடவரதோட சரிப்பா. ஏங்க நான் அடிக்கட்ட புரட்டாளு இல்ல. இது என்ன கட்டைய?
அடியில புரட்டாளுங்க நானு. ஏன்னா சில பேர் மேலோட்டமா போறான், நீங்க பாத்துருப்பீங்க. நம்மளுக்கெல்லாம் அடியில பாக்கணும். எனக்கு எப்பவுமே ரெண்டு விஷயம் பிடிக்கும். அடியை பத்தி சொல்லும் போது அண்ணாமலையை பத்தி ஒருத்தர் கேட்டார் இருக்கு, அதுக்குதான் வந்துட்டான். திருவண்ணாமலையுடைய சிறப்பு, கிரிவலத்தினுடைய சிறப்பு, பௌர்ணமியுடைய சிறப்புன்னு சொல்லி கேட்டாங்க ஐயா. அவர் நம்ம நண்பர் கேட்டார் இல்லையா? ஏன்னா கேட்டாரு. எதிர்பார்ப்பு வரும்போது பேசும்போது தானே பேச முடியும். தனிப்பட்ட நபராக பேசுறது பாடுறதுக்கு நேரம், இப்பத்தையும் பேசுறதுக்கு நேரம். அப்ப திருவண்ணாமலை, ஏன்னா உலகத்துல எல்லாருக்கும் ஒரு ஸ்தானங்கள் இருக்கு. ஆலயம் தொழுவது நன்று. இப்ப மனிதன் பிறந்து விட்டான், பிறந்தவன் எல்லா இடத்துலயும் பிறக்கலாமா அப்படின்னா அதுக்கு வாழ்வியல் கணக்கு வச்சிருக்கேன். பிறக்க முக்தி காஞ்சி, இறக்க முக்தி காசி, இருக்க முக்தி மதுரை, நினைத்தாலே முக்தி திருவண்ணாமலை. திருவண்ணாமலை அண்ணாமலையாரப்பா, அண்ணாமலை தாயாரே அப்ப நினைச்சாலே நம்மளுக்கு போய் தான் தரிசனம் பண்ண அவசியம் இல்ல. பாத்தீங்களா? இப்படி நினைச்சோம்னாலே அந்த நமக்கு முக்தி. இது ஒரு சிறப்பு. திருவாரூர்ல பிறக்க முக்தி. திருவாரூருக்கு தேரழகு, திருவிடை மருதூருக்கு தெருவழகுன்னாங்க. மதுரைக்கு என்ன அழகு? மதுரைக்கு மல்லிகை. ஆமாங்க, இன்னும் தெரியுமா? மன்னார்குடிக்கு மதுரை அழகு, வேதாரண்யத்துக்கு விளக்கழகு. பாத்துருக்குமா? பாத்துருக்கோம். நான் கேக்குறேன், பேச்சு பேச்சா மதுரைக்கு மறிக்கொழுந்து அழகு. இப்ப நான் கேக்குறேன், நீங்க சொன்னீங்கல்ல திருவாரூருக்கு என்ன அழகு? திருவாரூருக்கு தேர் அழகு. இந்த உலகத்துல எத்தனை கோயில் இருக்குல்ல, எத்தனையோ கோயில் இருந்தாலும் எத்தனையோ தேர் இருந்தாலும் ஏன் திருவாரூர் தேர் அழகுன்னா அந்த தேருக்கு என்ன சிறப்பு, ஏன் அந்த பெருமை அப்படின்றத இந்த இடத்துல நம்ம தெரிவிக்கணும். அப்படி அதே கணக்கு எதை பேசினாலும் அந்த பதிவு, அந்த பேச்சுக்கு உண்டான விளக்கம் தேவை. அப்ப திருவண்ணாமலையுடைய சிறப்புல முதல் பக்தி முக்தி அடைவது. ஆனா கிரிவலம் அப்படின்னாங்க இல்லையா? கிரிவலம் போறதுக்கு எதுக்காக? ஏன் எல்லா இடத்துலயும் கிரிவலம், எல்லா மலையும் சுத்துறோம், ஏன்னா அங்கே போட்டு சிறப்பு அப்படின்னா திரு அண்ணாமலையை சுற்றி அந்த கிரிவல பாதையிலே கிட்டத்தட்ட நம்மளிடம் வாழ வைக்கக்கூடியதற்கு அடிப்படை காரணங்களாக இருந்தால் 10 திசை என்பது 4, திக்கு என்பது 8, கிழக்கு வடக்கு தெற்கு மேற்கு திசை 4, ஈசானியம் என்பது வடகிழக்கு, தென்கிழக்கு என்பது அக்னி மூலை, வடமேற்கு என்பது வாயு மூலை, இங்கே வரணும் மூலை வடமேற்கு, வடகிழக்கு, இப்படி 4 மூலை இருக்கு. அப்ப 4 மூலையும் 4 திசை சேர்த்தா 8. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திசையை காவல் காக்கிறான். வடக்கு திசையை காவல் காக்கிறவன் குபேரன், வடக்கு திசையை காவல் காக்கிறவன் குபேரன், வடகிழக்கை காவல் காக்கிறவன் ஈசானன், கிழக்கை காக்கிறவன் இந்திரன், தென்கிழக்கை காக்கக்கூடியவன் அக்னி. அதனால அக்னி மூலையில நம்ம இப்ப சமையல் கிட்ட வைப்போம், ஏன்னா நெருப்புக்கு சொந்தக்காரன் அக்னி. தெற்கு திசைக்கு அதிபதி யமன், அதே தென்மேற்கு அதிபதி நிருதி, மேற்குக்கு வாயு, வடமேற்குக்கு வருணன். இப்ப 8 பேர் வந்துட்டாங்க இல்லையா? இந்த 8 பேரும் திருவண்ணாமலை அண்ணாமலையாரை நோக்கி தவம் இருந்து ஒவ்வொரு இடத்திலையும் அவரவர்கள் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி, மலையை சுத்தி பிரதிஷ்டை பண்ணி அவர்கள் தவத்தை மேற்கொண்டு வழிபட்டு முக்தி பெற்றார்களாம். யாரு? பாவங்களை தீர்க்க வேண்டார்களாம் இந்த அஷ்டதிக்கு பாலகர்களை. அதனாலதான் நீங்க பாருங்க, கிரிவலை பாத்துட்டு பாருங்க, ஈசானிலிங்க, வாயுலிங்க, வர்ணலிங்க, அக்கடிலிங்க, குபேரலிங்க, யமலிங்க, எல்லாமே இந்திரலிங்க, எல்லாமே இருக்கு. 8 லிங்கங்கள் இருக்கா? அப்ப கிரிவண்ணாமலை சுத்தினா இந்த அஷ்டத்துக்கு சொல்ல முடியா, உலகத்தை புறம் சுத்துறதுக்காக அர்த்தம். அதுதான் திருவண்ணாமலை கிரிவலத்துடைய முக்கியமான சிறப்பு. ஏன்னா 8 திசை காவ காக்கிறவன் அங்க இருக்கான் இல்லையா? அப்ப 8 திசையை ஓட்டக்கூடியவன் அவன் தான் வெண்கொற்ற வேந்தன் என்று சொல்லக்கூடிய அண்ணாமலையார். இது 2வது சிறப்பு. 3வது பௌர்ணமி. பௌர்ணமி அப்படின்னா வளர்பிறை தேய்பிறை. இப்ப அமாவாசையில இருந்து எடுத்துக்கிட்டோம்னா வளர்பிறை 15வது திதி, அதே திதி வந்தா தேய்பிறை. ஆனா இந்த வளர்பிறை பட்சத்துல வலதுபுறை சந்திரனை மகுடத்தை சுற்றி கொண்டவன் யாரு? எம்பெருமான் ஈசன். அப்ப இந்த அமாவாசையிலிருந்து வளர்பிறையாக 15 நாள் முழுமை அடையும் பொழுது அதற்கு முன்னதாக பரணி நட்சத்திரம் பிறந்தால் தரணி ஆளுவோம். பரணி நட்சத்திரத்தை பிறந்தால் தரணி ஆளலாம், மகத்துல பிறந்தா ஜெகமாளலாம். அத போல இந்த பௌர்ணமி நாள், அந்த பௌர்ணமி நாளுக்கு முந்தைய நாள் பரணி நட்சத்திரம் இரவு நேரத்திலே அங்கேதான் அப்பனுக்கு அங்கே மகா தீபம் ஏற்றப்படுகிறது. அது மட்டும் கிடையாது, அதற்கு ஒரு வரலாறு உண்டு. ஏன்னா எங்க அப்பனுக்கு என்னுடைய தாத்தனுக்கு போட்டி மகாவிஷ்ணுக்கும் இந்த உலகத்தை அடிமுடி கண்டவர் உண்டா?
அப்ப இதுக்கு நான் பார்த்துட்டேன் அப்படின்னும் பொழுது எப்படி எங்க அப்பா பிரம்மா வந்து நான் மேல வந்து ஆகாயத்தை நோக்கி வான் நுனிய பார்க்க போறேன். என் பாட்டை பார்த்தாரு. அங்க என்ன பண்ண அன்னப்பிரவையாக வேடம் உண்டு. ஆனா இங்க மகாவிஷ்ணு பன்றிய வந்து பூலோகத்தை கீழ் நோக்கி பார்க்க போனாரு. இவன் போயிட்டே இருக்காரு கீழே குடைஞ்சு. மேல போயினான் இல்லையா, அதுக்கு மேல ஒரு குறிப்பிட்டதுக்கு மேல எங்க அப்பா பிரம்மனால போக முடியல. அப்ப அங்க இருந்து ஒரு தாளம்பு இடையில வருகிறது. அப்ப தாளம்பூவை பார்த்து கேட்கிறாரு எங்க அப்பா, ஏய் தாளம்பூவே நீ யாரு, எங்க இருந்து வரேன்னு. நான் அங்க இருக்காரு எம்பெருமான் ஈசன், அவனுடைய ஜடாபகடம் தலைமுடியிலிருந்து இறங்கி வர்றேன். இவ்வளவு நாள் அவருடைய தலையை நான் அலங்கரிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப பூலோகத்தில் கொஞ்சம் வேலை பார்த்துக்கிட்டு அப்ப எனக்கு சாட்சி சொல்றியா? நான் அவர் நுனிய பார்க்கத்தையும் போய் தலை முடிய பார்க்கறதுக்காக, ஆனால் என்னால பார்க்க முடியல, எனக்கு மேல போக முடியல. ஆனா நீ வந்து சொல்லு, ஒரு பொய் சாட்சி சொல்லு அப்படின்னாரு. அதனால தாளம்பு வந்து இவர் பார்த்தாருன்னு சொல்லி பொய் சாட்சி சொல்ல. அப்பத்தே சிவன் பார்த்தாரு. அவன் தொட்டு இருந்தா எனக்கு அந்த உணவு வந்திருக்கும் இல்லையா, ஆனா அவன் தொடவே இல்லை. தொடாம போதனால உனக்கு இந்த உலகத்திலேயே கோவிலாம் போடும் சாபத்தையும், அந்த தாளம்பூவுக்கு எல்லா பூக்களும் உலகத்திலே கோவில்களுக்கு பூஜைக்கு பயன்படும், உனக்கு மட்டும் அந்த பூஜைக்கு வாங்க போவாய் என்று சாபத்தையும் கொடுத்துட்டார். அப்பேற்பட்ட அந்த பௌர்ணமி நாளிலே நாம் மகா தீபத்தை அதை காட்டினார் இல்லையா, அப்பதான் கேட்கிறாரு. அப்ப அடி வாக்க போனப்போ மகாவிஷ்ணு வந்துட்டாரு. அப்ப 2 வரைக்கும் காட்சி கொடுக்கிறார். இது உலகத்திலே அடியும் தாண்டாண்டா நுனியும் தாண்டாண்டா அப்படின்னு மலை வடிவமா இருந்தாரு. அதுதான் அண்ணாமலை. அந்த மலையாகப்பட்டது நிகழ்ந்த நாள், அந்த மலை உருவான நாள், அந்த காட்சி கொடுத்த நாள் அந்த பௌர்ணமி நாளிலே. அதனால்தான் அந்த கிரிவலத்திலையும் அதிலையும் திருவண்ணாமலை பௌர்ணமி நாளுக்கு சிறப்பு. அப்ப நான் தீப ஒளி சுடராக இருக்கிறேன். விளக்க கவுத்தி பிடிச்சாலும் தீப ஒளி வந்து மேல் நோக்கித்தானே எறியேன். அப்ப நான் ஒளியாக இருக்கிறேன், மலையாக இருக்கிறேன், இயற்கையில் அத்தனையும் ஆக பஞ்சபூதங்களினால் அனைத்தும் நானே என்றதுக்காக எடுத்துக்காட்டாக இருந்து நெருப்புக்கு மட்டும் தானத்தை கொடுத்தால் முக்கியமாக. அதனால தான் இந்த பௌர்ணமி நாளை சிறப்பு. நீங்க கேட்டதுக்கு 3 உண்டான பதில். சரியா? சரிங்க, நன்றி 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 நன்றி. நல்ல விஷயங்கள் பேசும் பொழுது ஆமா நீங்க பேசுனதுலயே தாழம்பு வந்து நான் நீங்க பேசின விஷயத்த அடியும் முடியும் பார்க்க போனது நானும் படிச்சிருக்கேன். ஏதோ ஓரளவு உங்க அளவுக்கு இல்லாட்டி ஓரளவு படிச்சிருக்க வச்சுக்கோங்க. அப்படி இல்ல. ஆனா அந்த படிச்ச உடனே படிச்ச பிறகு சில நாட்கள் கழித்து ஒரு ஆலயத்துக்கு போறேன், சிவனுடைய ஆலயத்துக்கு. ராமநாதபுரம் மாவட்டத்துல உத்தரகோச மங்கைன்னு ஒரு ஆலயம் இருக்கு, சிவஸ்தலம். அப்ப புராணத்துல தாழம்பு பொய் சாட்சி சொன்னதுனால பூஜைக்கு உதவாமல் போக கிடவுங்கிற சாபத்தை கொடுத்துட்டு, முக்கியமாக என்னுடைய பூஜைக்கு நீ உதவ மாட்ட அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்தாரு. பிரம்மனுக்கு என்ன சாபம்? நீ படைக்கக்கூடிய மக்கள் உனக்கு ஆலயம் எழுப்ப மாட்டாங்க அப்படின்னு சாபத்தை கொடுத்துட்டாரு. மகாவிஷ்ணுக்கு என்ன வரம் கொடுக்கிறாரு? ஐயா நான் பாதத்தை பார்க்கல அப்படின்னு சொன்னதுனால, அவர் உண்மையை சொன்ன காரணத்தினால மக்கள் உனக்கு ஆலயம், எந்த தெய்வத்துக்கு ஆலயம் எழுப்பினாலும் அதுல கும்பாபிஷேகம்னு செய்யும் பொழுது உன்னுடைய வாகனமான கருட வாகனத்தை எதிர்பார்த்து கும்பத்துல நீர் சொரியணும் அப்படிங்கிற வரத்தை கொடுத்தாரு. இப்ப இந்த உத்தரகோச மங்கைக்கு போனீங்கன்னா அங்க உத்திராட நட்சத்திரத்தன்று சிவனுக்கு என்ன தாழம்பூவ பூஜை செய்யறாங்க. அபிஷேகத்துக்கு. கும்பகோணத்துல பிரம்மனுக்கு கோயில் இருக்கு. அப்ப இது சரியா என்ன அப்படின்னு நான் ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன். அதன் பிறகுதான் நான் ஒரு விஷயத்தை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த சாபம் கொடுக்கறதுக்கு முன்னாலேயே ஏற்பட்ட ஆலயமா அந்த உத்தரகோச மங்கை மங்களநாதர் ஆலயம். உலகத்திலேயே 5000 ஆண்டுகள் உலகத்தை ஆதிசிவன் ஆதினா ஆரம்பம் முதல் சிவன் கோயில் அதுதான் உலகத்திலேயே. 5000 ஆண்டுகள் நிறைவு பெற்ற இலந்தை மரம் இன்றும் உத்தரகோச மங்கையினுடைய தலவிருட்சமாக இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, அந்த நடராஜனுடைய திருமேனியிலே மங்களநாதன் நடராஜர் இருக்கிறாரே, அவருடைய திருமேனி வந்து பச்சை மரகத கல்லால் ஆனது. நல்லா புரிஞ்சுக்க, பச்சை மரகத கல்லால் ஆனது. அந்த பச்சை மரகத கல்லால என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல காற்று, மழை, புயல், பூகம்பம் இந்த மாதிரி இயற்கைக்கு எதிர்வராமல் இருக்கக்கூடிய, இயற்கைக்கு மாறுதல் ஆகக்கூடிய இடர்பாடுகளால் இந்த மரகத தெரியுமா அப்படியே சுக்குநூற உடைஞ்சிரும்.
அப்ப அது உடைய கூடாத அளவுக்கு அந்த சிலையை காப்பாற்றப்பட வேண்டும். அப்ப காப்பாற்றப்பட என்ன செய்யணும்? என்ன பண்ணணும்? அப்பதான் எடுத்த நம்மாளு என்னது அரைச்சான் சந்தனத்தை. அப்படியே சந்தனத்தை உண்மையான பூரா மஞ்சப்பொடி கலந்து தவிட்டுப்படி மரத்தூளை கலந்துட்டாங்க, அரைச்சு வச்சா எரியுது உடம்பெல்லாம். அண்ணன் உண்மையான சந்தனத்தை அரைத்து நெத்தில வச்சாலும் புண்ணா போயிருது. அப்ப சந்தன காப்பு யாரு? நடராஜ திருமேனிக்கு சந்தன காப்பிட்டு அந்த சந்தன காப்பிட்ட அந்த சிலையை வருஷம் பூரா இருக்கும். ஒரே ஒரு நாள் தான் களைவாங்க, ஒரே ஒரு நாள். அத நீங்க சொல்லக்கூடிய அந்த திருவாதிரை நட்சத்திரம். ஏன் தெரியுமா? அந்த நட்சத்திரத்தன்று கழுதாச்சுனா அப்படியே புட்டு மாதிரி இருக்கும். அதை எடுத்து அந்த ஒரு நாள் மட்டும் தரிசனம், அந்த ஒரு நாள் மட்டும் தரிசனத்துல கோடான கோடி நம்மளுடைய பக்தர்கள் பார்த்து தரிசனம் பண்ணிடுவாங்க. ஆனா அந்த சந்தனத்தை இந்த இவ்வளவுதான் இருக்கு, கடுகளவு மிளகளவு அவ்வளவுதான் பிரசாதம் கொடுப்பாங்க. அதை வாங்குறதுக்கு பல கூட்டம் அடிக்கடி பிரச்சனை நடக்கும். அது மட்டும் கிடையாது, சில அப்படி நடக்கும் இப்படி நடக்கும், அதை விட்டுருவாங்க. சொல்லி ஆகணும், நம்ம சூழ்நிலை வழி இல்லையே. அப்ப என்னாச்சு? அதை வாங்கியாச்சுன்னா உலகத்துல எத்தனை விதமான நோய்களும் அந்த நீரில் கலக்கி சாப்பிட்டா போகும்ன்றது ஐதீகம், இன்னைக்கு வரைக்கும் நம்பிக்கை. இதுவும் உத்தரகோச மங்கைக்கு சிறப்பு. அது மட்டுமல்ல, திருவாரூர்ல பிறக்க முக்தி அப்படின்னு பேசினான். திருவாரூர்ல என்ன பிறக்க, அங்க மட்டும் என்ன பிறந்தா முக்தி நமக்கு அப்படின்னா, எல்லா ஆலயங்கள்லயும் சிற்பியால் செய்யப்பட்ட லிங்கம் தான் இருக்கும். ஆனா திருவாரூர்ல உள்ள லிங்கம் இருக்க, அது முசுகுந்த சக்கரவர்த்தியினால் ஈசன் கையால் பெறப்பட்ட லிங்கம் திருவாரூர்ல உள்ள லிங்கம். ஏன்னா வலி என்று சொல்லக்கூடிய சுப்பிரமணியருக்கு சூரபதுமனுக்கு சண்டை வந்துச்சு. சூரபதுமை எப்படி தேவலோகத்தை ஆட்டி படைச்சானோ அதுபோல அவனுக்கு முன்னால வலி என்று சொல்லக்கூடிய ஒரு அரக்கன் ஆட்டி படைச்சான். அவனை கொன்றது யாருன்னா முசுகுந்த சக்கரவர்த்தி இல்லையா? அவரு பரிசாக சிவலிங்கத்தை கொடுத்து அவர் கொண்டு வந்து வைத்த லிங்கம் தான் திருவாரூர்ல உள்ள மொத்தம் 8 லிங்கம் இருக்கு. திருவாரூர்ல சுற்றி திருக்குறுக்கை, திருநாகை அப்படின்னு திருநாகை கோரணம், திருக்குவளை, சப்த 8ல 7 சப்த விடத்தலங்கள்னு பேர் இருக்கு. சப்த விடத்தலங்கள் இல்ல, சப்த விடங்கர்னு பேரு அவருக்கு. அந்த லிங்கத்துக்கே பேரு சப்த விடங்கர் தான் பேரு. அதனால சரியா சொன்னீங்க நீங்க, எனக்கு படிச்சு ரொம்ப நாள் வச்சுங்க. அப்ப அது மாதிரி அங்க ஏன்னா கைலாயத்திலிருந்து கொண்டு வந்த லிங்கம் அது, அதனால அங்க பிறந்தா முக்தி அப்படின்னு. இப்ப பஞ்சபூத ஸ்தலங்கள் சிவனுக்கு சொல்றான். இப்ப பூமி, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இப்ப நிலத்துக்கு காஞ்சிபுரம், நீருக்கு திருவானைக்காவல், காற்றுக்கு காளகஸ்தி, அதே நேரத்துல நெருப்புக்கு திருவண்ணாமலை, ஆகாயத்துக்கு சிதம்பரம். இப்படி பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்கு சிவனுக்கு இல்லையா? இப்ப திருவானைக்கா அப்படின்னு சொல்றோம்ல, அது என்ன திருவானைக்கான்னு ஏன் பேர் வந்துச்சு? அது ஒரு இன்னொரு கூத்தெல்லாம் நடந்துச்சுங்க. இப்ப நெருப்புக்கு சொன்னீங்கல்ல, அது போல திருவானைக்கா அப்படி போனீங்கன்னா லிங்கம் நீர்ல இருக்கும். ஜம்பு, அதனாலதான் ஜம்புன்னா நீர் ஒரு அர்த்தம். ஜம்புலிங்கேஸ்வரர், அகிலாண்டேஸ்வரி, ஜம்புகேஸ்வரர். ஆமா, திருவானைக்கா அப்படின்ற பேர் காரணமே யானையும் கா என்றால் தமிழ் அகராதி முறைப்படி சிலந்தின்னு அர்த்தம். யானையும் சிலந்தியும் பூஜித்த ஸ்தலம்தான் திருவானைக்கா. சொன்னீங்கல்ல, ஏன் அவங்க 2 பேரும் வரணும் சிவபக்தனாக அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. கேட்ட மாதிரி உடனே கேள்வி கேட்டீங்க. நீங்க மட்டும் ஒரு புள்ளி வைப்பீங்க, நாங்க புள்ளி வைக்க மாட்டோமா? புள்ளி வச்சு கோலம் போடுறது பொம்பளை கணக்கு, நாங்க புள்ளி வைக்காம போடுவோம். கேட்ட ரங்கோலிடான்றியான் புள்ளி வைக்காம கோலம் போட்டுக்கிட்டு புள்ளி 8 வருஷம் 9 வருஷம் கோலம் போட்ட காலங்களாம் போய் கோலம் போடுறதெல்லாம் பேசாதீங்க. கோலம் மண்ண கோடை கிழிச்சு போட்டா அதுக்கு பேர் ரங்கோலியா. யாரு ஏதோ ஒரு கோழி கிடந்துட்டு போகுது, ஏன்னா கோழி கூப்பிடன்னு சொன்னேன். கோழியா கூப்பிடுது? இல்ல கோழி தான் கூப்பிடும். கோழிதான் கூப்பிடுமா? கோழிதான் கூப்பிடும். எப்படி சொல்றீங்க? சும்மா சொல்றோம். கோழின்னா பொதுப்படையான பேரு. சேவல் கோழியா பெட்டை கோழியா? அங்கதான விஷயம் இருக்கு. ஏன்னா கோழி என்பது பொதுவானது இல்ல, பெட்டை கோழி தான் கூப்பிடும். ஆண் சேவல் கூவும், பெட்டை கோழி கூப்பிடும். அதைத்தான் நம்மளும் பழைய ஆள் சொன்ன கோழி கூப்பிட. ஆமாங்க, நீங்க சொல்றீங்க இல்லையா? ஆமா, சேவல் கூவுவது. ஆனா இந்த மாதிரி கதையெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இது உண்மையில எனக்கு இது வரைக்கும் தெரியல.
தெரியுமா உங்களுக்கு? என்ன சேவல் கூவும். நிறைய பேருக்கு இந்த விஷயம் சின்ன நிறைய பெரிய பெரிய புராணங்கள்லாம் படிச்சேன்னு சொல்லுவாங்க. இந்த விஷயம் தெரியாது. இப்ப சேவல் கூவும், குயிலும் கூவத்தான் செய்யும். சேவலும் கூவும், குயிலும் கூவுமா? ஆமா கூவுங்க. சரி, குயில் என்ன செய்யும்? சரியா? சேவல் கொக்கரிக்கும் இருக்கு. சேவல் என்ன பண்ணும்? சேவல் குவியா பொழுது விடியுது அப்படின்னு சொல்றாங்களே. சேவல் குவித விடிய முட்டைக்கோழி சேவல் கத்தனாலும் கத்தாட்டிய ஒவ்வொரு காக்கை கரையும் கத்து புலி உருமும் சிங்கம் கரிச்சிக்கும். அது வேற விஷயம். என்ன விஷயம்? இங்க விஷயம் இருக்கு. நான் ஏன்டா கோழி கூப்பிடுதுன்னு நம்ம பழையாள் சொன்னாங்கல்ல. இப்ப அதிகாலை சேவல் கொக்கரிக்கும் போது நாம் செல்ல வேண்டும் அப்படியே சொல்ல மாட்டேன். கோழி கூட வயலுக்கு போகணும்பா அப்படின்னு வழக்கு சொல்ல போயிடுச்சு. வழக்கத்தில் இருந்தாலும் பழமொழிக்கு வந்து அர்த்தம் இருக்கு. ஏன்னா பழமொழி என்ன பழமை மாறாதது, தொன்மையான மொழி. அப்ப பழமையான ஆளுக்கு எவ்வளவு விஷயம் தெரிஞ்சு கண்டது நம்ம வந்து அதை நாகரிகமா கடைபிடிக்கணும். பழையால நம்ம வந்து அதானே இன்னைக்குதான் விஞ்ஞானம் வளர்ச்சிருந்தேன். விஞ்ஞானம் கண்டுபிடிக்காத உண்மையை நம் முன்னோர்கள் கண்டு வச்சான். எவ்வளவு விஞ்ஞானம் வந்தாலும் அரிசியை கண்டுபிடிக்க முடியுமா? அப்ப என்னாச்சு இந்த அப்ப சேவல் சேவல் வந்து கூறு சொல்றோம் இல்லையா? சேவல் எப்ப வந்து எதை வச்சு கணக்கு போடுது? அப்படி கொக்கரிக்கு என்ன கணக்கு இருக்கு? என்ன இருக்குல்ல, அதே கணக்கு. என்ன செய்யும்னா நம்ம கணக்கு அதே. இந்த பொட்டை கோழி இருக்கு இல்லையா, இந்த பெட்டை என்ன செய்யுமா? இந்த பூமி இருக்கு இல்லையா, பூமிக்குள்ள வந்து அந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்லி ஆரம்பிக்கிறதுக்கு அதனாலதே பின் தூங்கி முன் எழுவாள் பத்தினி அப்படின்னா எல்லாத்துக்கும் புள்ள குட்டி மாமி பேரம் பேத்தி எல்லாரும் சாப்பாடு போட்டுவிட்டு பெண்கள் படுத்து தூங்கிட்டு அதிகாலையில எழுந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு சாலம் அப்படி கோலம் போட்டு காலங்கள் உண்டு. அதே பின் தூங்கி முன் எழுவாள் பத்தினி. அப்ப பெண்களுக்கு தான் தெரியுமா. அதே போல அந்த பெண்ட கோழி இருக்கு இல்லையா, அந்த அதிகாலை பூமி சுழற்சி இருக்கு பாருங்க, பூமி சுழற்சி ஆகி சூரியன் உதயமாக போகிறான் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன நீங்க அது வேறையா? சூரியன் உதயமாக போறான், விளைகாலை பெரு வரப்படுன்றது இந்த கோழி தெரிஞ்சு அந்த பாருங்க. பூமிக்குள்ள தன்னுடைய மூக்கு இருக்கு இல்லையா, இந்த தன்னுடைய மூக்கு அழகு அழகுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மூக்க பூமிக்குள்ள பதிச்சிருக்கும். அந்த பூமி சுழற்சியுடைய அந்த சன்ரைஸ் சொல்ற சூரிய உதயம் அப்படி ஆகும்போது அந்த அதிர்ச்சி, அந்த வைப்ரேஷன் சொல்றாங்க, அந்த அதிர்வு பூமிக்குள்ள மூக்க வச்சிருக்கக்கூடிய பொட்டை கோழி கண்டுபிடிச்சிரும். கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க, உடம்பு சிலிப்பாங்க. அந்த அந்த இதோடைய அதிர்வு சேவலுக்கு தெரிஞ்சது. அவங்க அடிப்பாங்க, அப்ப தேவை ஆரம்பிப்பாங்க. பாத்தீங்களா, உலகத்திற்கு விழிப்புணர்வு கோழிதான் கூப்பிடுது. ஆமா, கோழிதான் கூப்பிடுது. இல்ல அப்பெல்லாம் வந்து அதுக்கு என்ன சொல்றது, பஞ்சாரம் சொல்லுவாங்க. பஞ்சாரம் ஆமா, கவுத்தி அதுல அடைச்சு போடுவாங்க, தரையில் அடைச்சு போடுவாங்க. அப்புறம் பெண்கள் கூட்டுவாங்க. அப்ப அது நீங்க சொல்ற மாதிரி மூக்க உள்ள வச்சு பார்க்க அந்த சுழற்சியினுடைய அதிர்வு தெரியும். சரி, இப்ப காரைக்குடி எல்லாம் வந்து பாருங்க, பெரிய பெரிய கூண்டுகளை போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. கூண்டுல அடைச்சு வச்சது எதுக்குள்ள கொண்டு மூக்க நுழைக்கும்? எனக்கு தெரியும், புரியாம தான் கேக்குறேன். ஒண்ணு இல்ல, அந்த கோழி வச்சதான் நான் கேக்குறேன். அந்த கூட்டு கடைச்ச வச்ச கோழி வந்து அதிகம் பண்ணிட்டு கூண்டு நீங்க எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? இல்ல அது இயற்கையோட சார்ந்த தனமா வெற்றி காண முடியும். அதானே உண்மை. நான் கேக்குறேன், எல்லாமே மாற்றமாயிடுச்சு. ஏரி தண்ணி கம்மா தண்ணி குடிச்ச காலங்கள் போய் இன்னைக்கு பாட்டில் தண்ணி குடிக்கிறேன். எல்லாம் தான் இருக்குது. ஆனா இயற்கை பானம், இயற்கை சத்துன்னு ஒண்ணு இருக்குல்ல. நான் கேக்குறேன், அப்ப நீர்ல இருக்கக்கூடிய சுண்ணாம்பு சத்துல இருந்து இரும்பு சத்துல இருந்து மங்கனீசியம் சத்துக்கள் இருக்கு. அது கூட நம்ம கம்மா குளத்து தண்ணியில இருக்குது. அதை நீ வடிகட்டி ஃபில்டர் தண்ணியா விக்கிறியா, அது கிடைக்குமா? அது மாதிரிதாங்க நாட்டுக்கோழி உண்மையிலேயே பூமிக்குள்ள இருந்து வர்ற தண்ணியை சாப்பிட்டுட்டு 48 நாளைக்கு ஒரு மனுஷன் உயிரோட இருக்க முடியும், சாப்பாடை சாப்பிடாம. அவ்வளவு சக்தி இருக்கு பூமியில இருந்து எடுக்கக்கூடிய தண்ணிக்கு. என்ன பண்றது? அதைத்தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. வானத்துல தண்ணி தானே குளத்துல சேமிச்சு வச்சுக்கிறோம். உண்மையான தண்ணியா இருந்தா அதுல புழு பூச்சி வைக்கணும், அதே நல்லது. ஏன்னா அப்ப காசில இருந்து கொண்டு வர்ற தண்ணி எல்லாம் புழு வைக்க மாட்டேங்குது. அது என்ன? அதுதான் போச்சுல, காலம் கடந்து போச்சுல. இப்ப காசிக்கு போனா காகம் கரையாது, மாடு முட்டாது, பூ மணக்காது, பிணம் நாராது சொல்றாங்களே. என்ன காரணம்? என்ன காரணம்? இடத்துக்கு இடம் மாறுபடுங்க. காலங்கள் கலிகாலம் தானே. உண்மையிலே காசியில போய் நான் பார்த்தேன், மாடு எந்த மாடுமே முட்டல, அது பாட்டுல நடந்து போயிட்டு இருக்கு. ஏங்க நீங்க போய் என்ன நின்னுக்கிட்டீங்களா இத்தாப்புல? இல்ல, அது ஏன் அது முட்டை யோசிச்சு பார்த்தேன். கொம்பு பூரா அப்படி இருக்கு, மட்டி.
அப்பவும் எனக்கு இந்த மாதிரி யோசனை எல்லாம் வரும். சரி எனக்கு சின்ன கன்றுக்குட்டி இருக்குல்ல, சரி கன்றுக்குட்டிக்கு வந்து அந்த கொம்பு இருக்காது, இல்லாட்டி அது முட்டும் இல்லையா, தலை அசைக்கும் முட்டுற மாதிரி, அந்த மாதிரி கூட அது செய்யல, மந்தமாவே இருக்கு. எதுக்கு எல்லாம் சாபம் தான், வேற சாபக்கேடு. இது மாதிரி காலங்கள் பூமி சாபக்கேடுலயே போயிட்டே இருக்கு. அதனால இந்த இடத்துல அந்த சாபத்திற்கெல்லாம் ஒரு பரிகாரம் உண்டு, அந்த பாவத்துக்கு ஒரு பரிகாசம் உண்டு, அதுக்கு ஒரு விமோச்சனம் உண்டு. அப்படின்னா இப்ப நீங்க வாங்கின ஒரு சாபம் வாங்கியிருக்கீங்க இல்லையா, நான் என்ன சாபம் வாங்கியிருக்கேன், ஊரை பிடிச்சக்கிறதுக்கு நாயை பிடிச்சி சூடு போட்டாங்களா, இப்பதானே பேசுறீங்க நீங்க. அவனுக்கு புராணம் பேசுவாங்க, அவளை இதிகாசம் பேசுவாங்க, இப்படி சின்ன விஷயங்கள் தெரியாதுன்னு. இப்ப இவ்வளவு பேசி என்ன, நான் சாபம் வாங்கினேன்னா நான் சாபம் வாங்குற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? சாபத்தை வரமமாக்கி காட்டணுங்க. இல்ல சாபம் வாங்கினது எப்படி நீங்க சொல்றீங்க? அதுக்கு முன்னதாக ஒரு விஷயத்தை வேற பேசுனீங்க, சொல்லுங்க. திருவானைக்கா ஆனைக்கா அப்படின்னு பேர் வர்றதுக்கு என்ன காரணம்? திருவானைக்காலில் அருள் புரியும் அகிலாண்டேஸ்வரியே. சின்ன கதை இருக்குங்க. என்ன கதை? திருவானைக்கா வருங்க, ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, அங்க உள்ளவங்களுக்கு தெரியும். அதாவது அரங்கத்து அண்டங்காக்கையே ஆனைக்கா முதல்ல நீ அப்படி தள்ளு நான் இப்படி பேக்குறேன்டா ஒருத்தன். இப்படி எப்படி நல்லா இருக்கே, மறுபடியும் சொல்லுங்க. தெரியாத தோசனை. ஆனைக்காம அதாவது அரங்கத்து அண்டங்காக்கையே ஆனைக்கா முதல்ல நீ அப்படி தள்ளு நான் இப்படி பேக்குறேன்னா என்ன நடந்துச்சுன்னா, என்னது பக்கத்துல ஸ்ரீரங்கம், ஸ்ரீரங்கம் நாமம் போடுற கூட்டம், எங்க கூட்டம் வைணவ கூட்டம், இவங்க சைவர்கள், அவர்கள் வைணவர்கள். இப்ப என்னாச்சு, அந்த சைவத்துல வேலை பார்க்கக்கூடியவன் அந்த அர்ச்சகர் இருக்காருல்ல, அவரு இந்த திருவானைக்காவலை தாண்டிட்டு அவர் வீட்டுக்கு வரணும். ஐலாண்டேஸ்வரி கோயிலுக்கு தாண்டிட்டேன் ஸ்ரீரங்கத்துல தினசரி போயிட்டு வருவாரு. ஒரு நாள் திருவானைக்காவல் கோயில் மதில் இருக்கிற வெளி மதில் அங்கட வரும்போது இவருக்கு சிறுநீர் நெருக்கிருச்சு. சிறுநீர் நெருக்கணும் என்ன பண்ணிட்டாரு, சுத்தி முத்தி பார்த்தாரு, நம்ம கோயில் இல்ல அவன் பட்டவட்டையும் கோயில் தானே அப்படின்னு ஒவ்வொரு மணி அடிச்சுக்கிட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்து இவருக்கு தலையில ஏதோ ஒண்ணு இப்படி விழுகுது, கல்லு மாதிரி விழுந்து பாக்குறாரு, மேல பாக்குறாரு, என்ன ஏதோ விழுந்துச்சே அப்படின்னு அப்படி மேல பாக்குறாரு. அங்கே வந்து ஒரு காக்கையாகப்பட்டது என்ன செய்யுமா, அந்த மதில ஏதோ மேல வச்சு அந்த மதில் மேல் சுவத்துல கொத்திக்கிட்டு இருந்திருக்கு. இவன் என்னத்தை பாருங்க, ஏன் சொல்றேன்னா அந்த காலத்துல மதவெறி பிடித்தவர் இருந்தார்கள், மத துஷ்பிரயோகம். அப்ப என்ன பண்ணானா, இவன் நினைச்சிருக்கேன் நாம ஒண்ணு கடிச்சு இதை சிறுநீர் கழிச்சு இதை பேக்குறோம், காக்கையை பார்த்து சொல்றேன் அந்த அரங்கத்து அண்டங்காக்கை அப்படின்னா அந்த காக்கை ஸ்ரீரங்கத்துல இருந்து வந்துச்சான். வந்து இந்த சிவனுடைய ஆலயத்தை சுத்தும் அதுல அது மேல இருந்து அடிச்சு பேத்து விடுதான். இவர் கீழே இப்படி ஒண்ணு கடிச்சே கழிக்கிறாராம். எப்படி வெறி பாருங்க, அரங்கத்து அண்டங்காக்கையே ஆனைக்கா முதல் நீ அப்படி தள்ளு நான் இப்படி பேக்குறீன்டானா, எப்படி வருது மதவெறி. அப்படி மதவெறி பிடிச்சவங்க நாட்டுக்குள்ள உள்ள நடமாட விடாமா. ஆனா பக்தியில சிறந்தவர்கள் அப்படி அப்படின்னு சொல்லி, அதாவது வில்வ மரத்துக்கு கீழே சிவலிங்கம் இருக்கு. ஆனா சிலந்தி என்ன பண்ணுது, அந்த இலைகள்லாம் லிங்கத்து மேல விழுகுது அப்படின்னு சொல்லி சிலந்தி தன்னுடைய வலைகளால வலையை பின்னி வைக்குது, இலை விழுகாம. யானை என்ன பண்ணுது, இந்த சிலந்தி வந்து எச்சில்னால தானே வலை பின்னும், இது இப்படி சிவலிங்கத்தை எச்சில் படுத்திருக்கு அப்படின்னு சொல்லி வலையை தட்டி விட்டுட்டு இது என்ன பண்ணு, காவிரி ஆற்றங்கரையில இருந்து எடுத்து வந்து நீரை ஊற்றி அடிச்சு கைய பிடிச்சு ஒடிச்சு விடுவேன். இல்ல மத்த ஆளுகள்ட்ட வச்சுக்கணும், நீங்க எப்படி வச்சுக்க முடியும் தான் கேக்குறேன். உங்கள்கிட்ட எந்த பொம்பளை இருப்பா, நீங்க தான் மண்ணு பெண்ணு பொண்ணு இந்த ஆசையெல்லாம் இல்லாத அல்ல. நீங்க கதை திசை திரும்ப கூடாது. அப்ப இந்த மாதிரி ரெண்டு பேருக்கு போட்டி ஏற்பட்டுக்கிட்டு இருக்கே அப்படி சொல்லி இதை யாரு நம்ம வலைய கலைக்கிறது அப்படி சிலந்தி ஒழிஞ்சிருந்து பாக்குது. இந்த யானை தான் அந்த வேலை பண்ணுது விஷயம் தெரிஞ்ச உடனே யானையினுடைய தும்பிக்கைக்குள்ள உள்ள போயிடுச்சு. உள்ள போனா என்ன ஆகும், பிளிரு என்ன பண்ணும், தும்பிக்கை பூமியில ஊங்கி அடிக்குது. யானையும் இறந்து போச்சு, சிலந்தி இறந்து போச்சு. அதுக்கப்புறம் மோட்சம் பெற்று சாபம் சொன்னீங்கல்ல, ஏற்கனவே சாபம் வாங்கிட்டு வந்தது. ஏன்னா சிவன் கைலாய மலையில பூதகணங்கள் ரெண்டு பேரும் புஷ்பவந்தன் மாலியவான் என்று ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் சிவபக்தியில நான் தாண்டா சிறந்தவன் நான் தாண்டா சிறந்தவன் சண்டை போட்டுக்கிட்டேன். நான்தான் போங்கடா பூலாவத்துக்கு ரெண்டு பேரும் அங்கேயும் போய் சண்டை போட்டு
மண்டையை போட்டு திருப்பி வாங்க. இவங்க அந்த இப்படி வந்துட்டாங்க. இன்னும் 2 பேர் இருந்தேன் அவங்களுக்கு பின்னால. எப்படி? ஓ நான் தாண்ட பூசை பண்றது பெரிய ஆளு சிவனுக்கு, நான் தாண்ட முதலா பூசை பண்ணி இன்னும் 2 பேர் கிடந்தேன். வார்த்தாரு ஒரு ஜாமத்தை கொடுத்து விட்டாரு. போங்கடா நீங்க எல்லாம் இங்க இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்ல, சகதி இல்லாங்க, போங்கடா புலவத்து போங்கடா. அங்கேதான் புலவத்தை வந்து எங்கிட்ட பார்த்தாலும் நான் தான் பெரிய நீ தான் சண்டை விட்டு கிடக்குறாங்க, போங்கடா அங்கே போங்கடான்ட்டு அனுப்பிச்சு விட்டாரு. அப்படி வந்தவனே 2 பேர் வந்தேன். அவன் தான் ஒருத்தன். யாரு இன்றைய கிழமையும் சிவனுடைய ஆலைக்கு எது போனீங்கன்னா நடராஜ சிவகாமி சிலை இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னால 2 பேர் தாடியை வச்சு இப்படி கும்பிட்ட மணிக்கு இருப்பேன். அவர்தான் பதஞ்சலி முனிவர் மற்றும் வியாகிரபாதர் என்று சொல்லக்கூடிய புலிக்காளி முனிவன். இதுதான் நம்ம ஒண்ணும் இல்ல, கைன்னு இருக்கு இல்லையா, கையில இந்த இருக்குவாங்க, இதுல எதா பட்டா அத்தாடி நகைக்கன்றா, நகை சுத்தி வந்தது சொல்லணும் இல்லையா, நகைக்கண்ணுல ஏற்படுது. நான் கேட்கிறேன், கண்ணு என்பது இங்கதானே இருக்கு, உடம்புல எத்தனை உறுப்புகள் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் சொல்லாம நகத்துக்கு மட்டும் ஏன் நகை கண்ணுன்றான்? நகைக்கண்ணு வலிக்குது அப்படின்னு சொல்றோம். இல்லங்கம்மா, கண்ணு இருக்கு இங்க, மூக்கு பல்லு எல்லாத்துக்கும் இருக்கும். இது கை காலு விரல்கள் நகை, அதான் சொல்லணும். அது நகைக்கண்ணு தான் சொல்லுவான். ஆமா, ஏன் சொல்றான்? ஏன் அப்படி? அதை ஏற்படுத்தினவனே அவன் தான். ஏன்னா அந்த ஏற்கனவே அவருக்கு வியாக்கிரபாதர்ங்கிறது அவருடைய பேரு. ஆனா அவருக்கு புலிக்கால் முனிவர்னு ஒரு பேர் இருக்கு. புலிக்கால் பேருனா என்ன? புலியோட நகமும் அதுல எனக்கு கண்ணு வேண்டும்னு சிவன் கிட்ட வேண்டி வரமாக பெற்றவர். ஏன்னா அவரு நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த பிரம்ம முகூர்த்தம், அந்த முகூர்த்தமான நேரத்துல மலர் பறிச்சு சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுவாரு. கண்டிப்பா அப்படி அர்ச்சனை பண்ணும் பொழுது அங்க என்ன நிகழும் அப்படின்னா, கசங்கிய மலர், அது வளர்ச்சி அடையாத மலர், இதெல்லாம் சேகரிச்சிருவாரு. மரத்துல ஏறி மலர்களை பறிக்க முடியல, எச்சில் பட்டது. அந்த மாதிரி எல்லாம் இருக்கனாலதான் ஐயா எனக்கு மரத்துல ஏறி பறிக்கிறதுக்கு கால்ல நகம் வேணும், ஆனா அதுல கண்ணு வேணும். அதனாலதான் நகைக்கண்ணு இதுதான் இருக்குமோ நினைச்சேன். சரிதானே? ஏன்னா கேட்பதை கொடுப்பவன் இறைவன். அந்த இதை நீ இதுல பூஜ்ஜியத்துக்குள்ள ராஜ்யம் வைக்கிறேன், அது மாதிரி தூங்குறது இல்ல, அடுத்தது என்ன பேசுறான்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறது. இந்த பூஜ்ஜியத்துக்குள்ள ராஜ்யத்தை வந்து நான் வெளியில வந்தோடனே பேசுற விஷயம். வாழ்க்கையில தூங்கிட்டு அதோட எனக்கெல்லாம் ஒரே தூக்கம் தான், அது வர அன்னைக்கு வரட்டும். இடத்துல நீங்க நினைப்பீங்க தூங்குறோம்னு, கவனிச்சுட்டு இருக்கு. அப்படியே இங்க ஒரு நடந்துகிட்டே இருக்கு. ஆரம்பத்துல அப்படி தட்டுனதுல இருந்து முடி வரைக்கும் என்னென்ன கண்டு. ஆமா, நான் கேக்குறேன், நான் சாபம் வாங்கினேன்னு சொன்னீங்களே, அப்படி என்ன நான் வாங்கின சாபம்? சாபத்தை நீ வரமாக்குறதுக்கு இருக்கிற, ஆனா மறைக்கிறேன்னு சொல்ல வந்தேன். மறைக்கிறேனா? உங்களுக்கு தெரியாதா? ஐயோ, நான் அந்த மாதிரி ஆளெல்லாம் கிடையாது. அது நீங்க தெரியும், எதுக்கு எடுத்தாலும் நீங்க அப்படித்தான் இருப்பீங்க, வெட்ட வெளிச்சமான ஆள் இல்ல. ஆமா, ஏதாவது சொல்லிடுவாங்க. என்னங்க இப்ப எதுக்காக வந்தீங்க? இங்க காவலுக்கு நான் வந்திருக்கேன். காவல்? திணை காவல். திணையா? என்ன திணை? திணைனா தானியம். அது என்ன திணை? கருந்தனை, செந்தனை. ஓ, கருந்தனை யாருக்கு? செந்தனை யாருக்கு? கருந்தனைகளுக்கு, செந்தனை முருகனுக்கு. அப்ப கையில் உள்ளது கவன், அமைத்திருப்பது பரன், அடைந்திருப்பது மங்கை. அடடா, பருவமா? பார்த்தாலே தெரியுதுங்க. தெரியுதா? சரி, தெரியாதமா? நன்றி. தெரியாம இருக்கு. அகத்தின் அழகு முகத்திலே தெரிஞ்சுரும்ல, தெரிஞ்சு வரும்ல. பருவத்தை பயிர் செய், ஆடி பட்டம் தேடி விதைக்கணும், அமோக விளைச்சி கிடைக்கும். பட்டம் தவனா நட்டமா போயிடும். நான் கேக்குறேன், பட்டம் தவனா நட்டம் தானே? ஆமா. உனக்கு லாபமா வேணுமா நட்டமா வேணுமா? நீங்க சொல்றது எனக்கு புரியல. லாபம் தான் வேணும். லாபம் தவிர நட்டமா பண்றாங்க. ஆனா நம்ம சொல்றது முறை அந்த நட்டமான்னு தான் சொல்லி இருக்கிறோம். நேத்து முனியசாமி ஐயா வீட்டுக்கு நட்டம் 15 ஏக்கர் நட்டம். நடவு பயிர் செய்ததுல நட்டம்னா அப்புறம் நட்டம் வந்து வாயில ஒரு முறை அப்படி பண்ணா அப்புறம் லாபம் கிட்ட மடிக்க போனோம். என்ன வேலை அப்படி நீங்க வந்தீங்க? நம்ம 4 ஏக்கர் மேட்டுக்காடு இருக்குல்ல, மேட்டுக்காடு போனா பார்த்தேன் 4 பேரை கூட்டி கொண்டு போய் நேத்தாப்பா நட்டம் இவரு நடவு போட்டோம்னு சொல்லணும். சரி, அப்படி வார்த்தைதாங்க. ஒரு வார்த்தை நல்ல வார்த்தையா இருக்கணும் இல்லையா? அதே போல உனக்கு ஒரு நல்ல வார்த்தை, உன் அழகுக்கு, உன் அறிவுக்கு, உன் திறமைக்கு, உன் புகழுக்கு, உனக்கு பருவத்தை கேட்டவாரு, இன்னும் சொல்ல போனா உனக்கு வயசு கேட்டவாரு, ஒரே மாதிரி. அப்படியா? ஒரு அழகான ஒரு மாப்பிள்ளையா? எனக்கு அந்த மாதிரி எல்லாம் விருப்பம் இல்ல. நான் ஒரு ஔவையார் மாதிரி, ஒரு காரைக்கால் அம்மையார் மாதிரி, திலகவதி அம்மையார் மாதிரி இந்த ஆண் துணையே இல்லாம வாழணும். அப்படியா? அப்படின்னு நினைக்கிறேன். முடியாது. முடியாது.
நினைப்பதான் பொழப்ப கெடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மாப்பிள்ளை யாரு? ஒரு விஷயம் தெரியுமா? கருவாட்டை விருத்த பூனை இருக்காயா நாட்டுல? வாழைப்பழத்தை விருத்த குரங்கு இருக்காயா? வாழைப்பழத்தை விருத்த குரங்கு இருக்கா? வாக்கப்பட்டு போகாத பொம்பளை தான் இருக்காங்க. ஒட்டப்புள்ளியா பொறிஞ்சாலும் இந்த பூமியில வாக்கப்பட்டதே ஆகணும். பொட்ட பிள்ளையாக இந்த பூமியில் பிறந்துட்ட புருஷே உனக்கு வேணும், அத புரிஞ்சே நடக்க வேணும். புருஷே உனக்கு வேணும், இப்ப உனக்கு மலை சாமி ஒண்ணு உச்சி மலை ஏறுதுன்னு எடுடா தம்பி மேல கொஞ்சம் எதமா போடுதாள. உன்னை சொல்லி குத்தம் இல்லை, யாரும் இங்க குத்தம் இல்லை, யாரும் நீங்க குத்தம் இல்லை. உன்னை சொல்லி குத்தம் இல்லை, யாரும் இங்க குத்தம் இல்லை. நாட்ட பார்த்து ரூட்ட மாத்தினே எடுடா தம்பி மேல கொஞ்சம் எதமா போடுதாளா. இந்த பூமியில பிறந்துட்ட புருஷே உனக்கு வேணும், அதை புரிஞ்சு நடக்க வேணும். ஆரோட தண்ணி ஆரமேறி போன போது நாயோட வஞ்சனைக்கு தான வீரணும். புரியுதா? ஆரோட தண்ணி ஆரமேறி போன போது நாயோட வஞ்சனைக்கு தான வீரணும். புரியுதா? நல்லா புரியுது. ஒரு பூஜ்ஜியத்தின் மதிப்பு என்னவென்று சொல்ல போன நீங்க தவிப்பு. எல்லாரிலும் முருகன் தானமா புருஷனாகணும். புருஷன் பேசியதையா அம்மா பொறுத்து பாருகதையோ. தம்பி மேலா தம்பி மேலா பட்டடமா ஊரப்பா பெரியதப்பா உள்ளதான் சிறியதப்பா. பரப்பா பழனியப்பா பட்டணதா பெரியதப்பா. அந்த தண்ணி எல்லாம் உள்ளுதான் ஆளாளுக்கு ஒரு சாதி இங்க சொல்லி வச்சாள். நம்ம சாதி எல்லாம் உள்ளுதான் பாண்டியில நம்ம பாரதிய விழுந்தால் பக்கத்தில ஒரு தந்த மலையழைத்தால் பூநூல தானி போடுனா எல்லாரும் ஐயன்னு வெளுத்து வாங்கினா எடுடா தம்பி வேளாம் உன்னையதமா போடுதாளா. இந்த பூமியில பிறந்துட்ட புரிஞ்சு உனக்கு வேணும், அதை புரிஞ்சு நடக்க வேணும் வேணும் வேணும். வருமில்லை வேதனையில சொந்த அவனையோர் சொல்ல இருப்பதை விபடுத்த சொல்ல பொய்யான தவ வேடும் உனக்கு வந்தவரே. புரியுது. பொய்யான தவ வேடும் உனக்கு வந்தவரே. பூமியில் போட்டு புகழும் நாளது கைவரித்து தந்த அனுபவம். ஒரே வார்த்தை சம்மதம் கொடுக்க முடியுமா? முடியாது. நடத்தி காட்டுவது என் கடமை. நடத்தி காட்டவா? முடியாது உங்களால. எப்படி கொடுக்க? எதை கொடுப்பீங்க? கேட்ட சம்மதம் முடியாதுன்னு பிடிச்சு காட்டுவேன். எனக்கு பிடிக்கலன்ட்ட பிடிச்சு காட்டுவேன். உங்களால முடியாதுன்னு சொல்றேன், விட்டுங்க. காட்டுறேன். நீ கேட்கிறீங்களா கேள்விகளாம் அடித்து காட்டி 6 கணி உனக்கு புருஷன் அதிகாலை சூரியன் அத்தமனம் ஆவதற்குள் உனக்கும் எம்பெருமான் முருகனுக்கு மனமடித்து காட்டுகிறேன். அப்படி இல்லை நான் நாரத மகிழ்ச்சி இல்லை வருகிறேன். சத்தியம் சாமி எக்கோ கட் பண்ணிய அறிவாளியா இருக்கீங்க. பேசுங்க பேசுங்க. மொத்தத்துல சித்தர்கள் எத்தனை பேரு? 18 பேரு. சிதம்பரத்துல ஒரு சித்தர் இருக்கு, அமராயி இருக்காரா? அந்த ஜீவ ஜமாதி சிதம்பரத்துல ஒரு அமர ஜீவ ஜமாதி இருக்குல்ல, பேர் என்ன? அதானே சிதம்பரத்துல ஒரு சித்தர் இருக்காரு, ஜீவ சமாதி ஆயிருக்காரு. சொல்றேன் உள்ள சபதம் போட்டு வரக்கூடாது. சரி சரி
அதிகமா சொல்றேன். நம்ம நாடகம் ஏமா நான் கேக்குறேன். என்னதான் கேக்குறீங்க? இப்ப கேட்கவா? கேட்ட தாங்குவிய? எது? ஆனா சித்தர்கள் எல்லாம் வந்து பேசுறது பெரிய விஷயம் உண்மையிலே. ஏன்னா அவங்களுக்கு ஏன்னா கடவுளை காண முயல்பவர்கள் பக்தர்கள், கடவுளை கண்டு தெளிந்தவர்கள் சித்தர்கள் அப்படின்னாங்க. இதுல 3 வகை சொல்றாங்க. அது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். என்ன வகை சொல்லுங்களேன். எதுல 3 வகை? பிடிக்கலுங்க உங்க தலையில அடிச்சு சொல்றேன் அப்படின்னு ஒரு பொய் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். முருகனை பிடிக்கலன்னு சொன்னே, நம்பிட்டீங்களா? நம்பிட்டீங்களா? நம்பல, சும்மா எப்படி ஒரு தடவை சொல்லுவேன். பிடிக்கல பொய் தான் சொல்றேன். முருகன் நிறைய ஆசையில இருக்கு, சொல்றதுக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. அதாவது ஒரு 5:30 மினிக்கு. ஆனா உனக்கு நேரம் நல்லா இருக்குடா. என்ன சும்மா அப்பா தட வீட்டு பாருங்க. சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா. கங்காதரா குமாரி
காத்தல் அழைத்தல் என்று சொல்லக்கூடிய தொழிலுக்கு உலகாரமாக விளங்கக்கூடியவன் என்னுடைய தந்தை சிவபெருமான். அவனிடத்திலே சிங்கமுகன், தாரகன், சூரபதமன சொல்லக்கூடிய அசுரர்கள் சாகா வரம்பெண்டி பெற்று 1008 அண்டங்களையும் 108 யுகங்களாக ஆட்சி பெறுகின்ற வேளையிலே அவர்களது கொடுமை தாங்க முடியாமல் தேவர்களும் முனிவர்களும் என் தந்தை சிவனோடு வந்த முறையிட, அதனால் அவர் கோபம் கொண்டு நெற்றிக்கனை திறக்க, அதிலிருந்து 6 தீப்பொறிகள் பறக்க, அதன் பிறகு சூரபதுமனை அழைத்து இத்தனிகாசனத்தில் அமர்ந்திருக்கின்றோம். எங்கிருந்தோ வரும் நாத கீத ஓசை கேட்கும் பொழுது இசை மேதை நாரத மகிழ்ச்சி வருவதாக தெரிகிறது. வரட்டும், அப்பெரியார் வரவிற்காக இச்சிறியவன் வழி மீது விடுவித்து காத்துக் கொண்டிருக்கிறேன். இத்தனை மாந்தருக்கு ஒரு கோடி போதாது சத்திய திருநாயகா முருகா, சத்திய திருநாயகா. இத்தனை மாந்தருக்கு ஒரு கோடி போதாது சத்திய திருநாயகா முருகா, சத்திய திருநாயகா. எத்தனை மனமுள்ளோ அத்தனை குணமுண்டு, எத்தனை மனமுள்ளோ அத்தனை குணமுண்டு. ஏனென்று சொல்வேனமா முருகா, ஏனென்று
ஓடி போராது சத்திய திருநாயகா முருகா சத்திய திருநாயகா முருகா முருகா சாபாசியா வெற்றிவேலுக்கு அரோகரா வீரவேலனுக்கு அரோகரா என்று சொல்லக்கூடிய நாமத்தை வெள்ளி உங்களை பாடுவதே என் கடமை ஐயா. வணக்கம் ஐயா. இன்று போல் என்று வாழ்க வாழ்க வாழ்க. வந்தவர்களுக்கு வரவேற்பு கொடுப்பது தமிழ் பண்பாடு. இருந்தாலும் தாங்கள் பெரியவர், இச்சின்ன சிறியவனை நாடி வந்திருக்கின்றீர்கள். முதலில் என்னை வாழ்த்தியருள வேண்டும். இளவை குன்றாது என்று போல் என்று வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்த்தியமைக்கு நன்றி கூறி இதோ தமிழ் கவியே சங்க தமிழ் கவி தங்கள் சொல்லும் இசை சொல்லுக்கு முருகா அருளின்றி உலகிலே பொருளே இது முருகா என்ற சொல்லுக்கு முருகா 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 நதி கரையூரும் கல்வி நேரும் ஆடினார் வீரம் பாடினார் பூவை போல சூடினார் வீரமான போது வசந்த கால கோடுங்கள் வானிலிருந்து கோடுகள் களைந்திடும் கனவுகள் கண்ணீர் சிந்தும் நினைவுகள் பாடு அது கண்ணிலே சுகம் தேடு அது கண்ணிலே சுகம் தேடு வண்ணமயிலும் வானவில்லும் வெள்ளுருவில் வந்து ஆடுது வெள்ளுருவில் வந்து ஆடுது இனிதான சுவையான இசைநேரையே இனிதான சுவையான
குணம் கொள்கையை அகற்றிட வல்லவரே நீரெல்லாம் செய்து நேராயனே நிகழ்ந்தீர் மகரிஷியே, தாங்கள் எங்கெங்கு சென்றீர்கள், என்னவெல்லாம் கண்டீர்கள்? இச்சிறியவனை காண வரும் நோக்கத்தில் ஏதேனும் விஷயங்கள் இருந்தால் எடுத்து எம்புங்கள். அருமையான காலம், இனிமையான காணபாடி இன்புட்டு வணங்கிய ஆறுமுக பெருமானுக்கு என் இதயபூர்வமான நன்றி தெரிவித்த நாரதர் கூறக்கூடிய கருத்து என்னவென்றால், மும்மூர்த்திகளை முறையோடு கண்டு வணங்கி முன்னவன் மூத்தவன் முழு முதற்பொரு தாங்கள் அண்ணன் கணபதியை செல்வ விநாயகனை சிந்தனை நினைத்து கந்தனையும் வணங்க வேண்டும் என்று ககனம் மார்க்கமாக பூலகத்தை நோக்கி வரும் பொழுது வேள்வி மலை சாரலின் அடிவாரத்தில் சிற்றூர் வளத்தில் கண்டேன் ஒரு அழகிய கனி கொண்டும். அந்த கனியை கண்ட மாத்திரத்திலே கந்தா அர்ப்பணம் என்று கூறிவிட்டேன். அடியேன் கண்டு வந்தவர்கள் கனியை கொண்டு வந்திருக்க கூடாது, முடியாத காரியம் அல்ல. இருப்பினும் இந்த கனியை தொடும் உரிமை கிடையாது எனக்கு. தாங்களுக்கென்று நிச்சயிக்கப்பட்டது, தாங்களுக்கென்று தீர்மானிக்கப்பட்ட கனி அடியேன் தொடுவது. கனிக்கு ஏதாவது சிறப்புகள் இருக்கிறதா? சிறப்பாக நீ காண்பேனா? எடுத்து சொல்லுங்க. மேலினைக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேனான் கணிதே முருகா 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 ஐயா முருகையா குமரா முருகா 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 நின்னேறது என்று நினைக்கிறேனடி கண்ணம்மா கண்ணையே சகைகள் சரணமே கத்தூரி பொட்டு வைத்து தேவதை கோடி கடந்து மரவேணு அதன் திருமகளில் உள்ளருளை பெறவேணோ திருமகளே உள்ளருளை பெறவேணோ அக்கணியை கடமே பொய்யாமல் பொய்தலைத்துக் கொள்வீர். அக்கணியை இக்கடமே பொய்யாமல் பொய்தனைத்துக் கொள்வீர். முருகா கனி எப்படி இருக்கிறது இல்லையோ அதை பற்றி கவலை இல்லைங்க. ஆனால் உங்கள் துணை மூலமாக பாட்டுக்கு நாரதர் அப்படிங்கிற ஒரு பெருமை நாட்டி விட்டீர்கள். இருந்தாலும் அக்கனியை பற்றி இன்னும் சில விஷயங்கள் தெரியாமல் சாக்கியமல்ல மோனிகே சாக்கியமல்ல மோனிகே கனிகள் சாக்கியமல்ல மோனிகே மார்கழி கண்டே பார்க்கும் பொழுது 50 சுதரக்கூடிய அக்கணியை நேரமாக மறக்க பறந்திருக்கூடிய பச்சைகள் கல்லாயில் நேரமாவை பற்றி பச்சைகள் கல்லாயில் நேரமாவை பற்றி பச்சைகள் கல்லாயில்
நில்லுங்கள். பறவைகளுக்கு பிரியமானது கனி. அப்படி இருக்கும் பொழுது பறவைகளே பயந்து ஓடுகிறது என்றால் அதற்கான காரணம் என்ன? இந்த 3 படுத்துற பாடு இருக்கு மனுஷனை, எல்லாத்தையும் மனுஷனை மட்டுமா தெய்வத்தையும் விட்டு வைக்க மாட்டாங்க. ஆணவம் மாயை கண்மம் என்று சொல்லக்கூடிய 3 பல பட்சிகள் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு கனி இருப்பதனால் மக்களுக்குள் மனிதர்களுக்கெல்லாம் விட்டு நிற்க முடியாது. ஆனால் உங்களுக்கு மட்டும் வெட்டும். எட்டும் எட்டாத கொம்பிலே எட்டாத கொம்பிலே இருக்கிற அக்கணிகள் எப்படி கொய்திடலாம் எப்படி அதை பற்றி 8 மணிக்கு கொம்புடு அதை பற்றி அக்கடிக்கதன மேலும் பொறிகளுக்கு புனித முகம் உண்டு கொங்கு 2 கோதில கையம் உண்டு பழுதல்லாத கண்கள் உண்டு, நிமிர்ந்த நடை உண்டு, நேர்கொண்ட பார்வை உண்டு, தமிழ் ஞான செருக்கு உண்டு. கண்டு வந்தது யாரவள்? ஊரது சிற்றூர், பெயரது வள்ளி, செய்வதோ சிந்தனை காவல். ஆதியில் கொடுத்த வாக்கு பாதி வாக்கு முடிச்சிட்டீங்க, மீதி வாக்கு பூர்த்தி செய்யணும். அந்தவளை என்ன செய்ய வேண்டும்? மனம் முடிக்க வேண்டும். அவ்வளவுதானே? ஆமையா, அவ்வளவுதானே. வருகிறேன். எந்த அளவு? அந்த அளவு தான். ஏன்னா லவ் என்றால் நீங்க எதுக்கும் கவ்விக்கிட்டு போற மாதிரி தெரியுது. லவ்னு போய் கவ்விக்கிட்டே தெரிஞ்சா நம்மளை வேற மாதிரி எடை போட்டுருவாங்க. அதனால இருப்பதை கொண்டு சிறப்புற செயல்பட வேண்டும் என்றால் அவள் வசிப்பது ஒரு வேடுபகுலம். அந்த வேடுபகுலத்திற்காக தாங்கள் ஒரு வேடமாக உருக்கொண்டு ஒரு மானை தேடி சேர்ந்து போல் சென்று காதல் வழக்குகள் புரிந்து திருமண கூடத்தை காட்டி எறல வேண்டும். அப்படி திருமண கூடத்தோடு காட்சி கொடுத்தால் தாங்கள் நமக்கு என்ன தெரிவீர்கள்? உங்களுக்காக மாலை மாற்றுவதற்கு 2 பூமாலையோடு உங்களுடைய பெருமையெல்லாம் பாமாலையாக பாடி ஆக 3 மாலையோடு வருவான் இந்த முனிவன். எப்படி மும்மாலை கொண்டு வரக்கூடிய முனிபுங்கவருக்கு இவ்வுலக மக்கள் மத்தியிலே என்று வழிகாத புகழ் மாலை கிடைக்கட்டும். வருகிறேன். முருகா சமர்ப்பணம். தாங்கள் ஏற்றுக்கொள்கிறேன். கந்தனின் காதல் திருமணத்தை பழனி பஞ்சாமிரதம் பால தண்டாயுதபாணி தண்டாயுதபாணி என்னையா கேட்க சீக்கிரம் சொல்லி சொல்றேன். நாசமத்து போறவனே என்ன கேட்க வரீங்கன்னு சாமி. இப்ப யாரும் முட்டையன்னு கேட்டா தெய்வத்தை கேட்கறீங்களா இல்ல சித்தரை கேட்கறீங்க? என்ன அப்படி கேட்கறீங்களா? கொடுங்க. அதைத்தானே சில உட்காருக்கு பேசுவோம். இதுக்கு பேச போறீங்களா? இருக்கு. ஆனா நீங்க எல்லாம் இப்படி நாங்க இன்னும் 10 வருஷம் நாடகம் ஆடுவோம். உட்காருங்க. அதுக்கு முன்னால அண்ணே திருமூலர், அதாவது சிதம்பரத்திலே அங்கே சமாதியான சித்தர் யாருன்னு கேட்டார், திருமூலர். சரிதானே? சந்தோஷமா? ஏன்னா திருமூலருடைய வரலாறு வாழ்க்கை என்பது இதை காட்டி ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை. ஏன்னா மூலன் என்பவன் அவன் தான் ஏற்பட்ட மூலன் என்பவன் ஒரு இடையரிடத்தில் பிறந்தவர். மாடு மேய்க்கக்கூடிய தொழில், அன்றாட மாடு மேய்ச்சிக்கிட்டு ரொம்ப அந்த மாடு கண்டுக மேல பாசமா வளர்த்துக்கிட்ட பெத்த பிள்ளைகளை போல வளர்த்துக்கிட்டே இருந்தார். இயற்கைக்கு, ஏன்னா இயற்கையுடைய விதிமுறை நம்ம போயிட்டு இருக்கணும். அப்ப என்னாச்சு, ஒரு நாள் மாடு மேய்க்க போன இடத்துல இவருக்கு மரணம், அதாவது இறந்து விட்டார். இறந்த உடனே பார்த்தாச்சு இந்த பசு கூட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த பசு கூட்டங்கள்லாம் சேர்ந்து வந்து ஓடு அழுது, நம்ம பிள்ளை வெட்டி செத்து போனா எப்படி ஐயா அப்பா தான் அழுவான், அந்த மாதிரி இந்த மாடு கட்டுகள்லாம் அழுக ஆரம்பிச்சிருச்சு. அழுது கண்ணீர் வடிக்குது. அப்ப அந்த வெளித்தான் தான் அலம்பர் வந்து பாக்குறாரு. மாடு கண்டுகளை பார்த்து கேட்கற, என்ன நீங்க அழுகிறீங்களே, என்ன விஷயம் சொல்லி மாடுகளை கேட்கும்போது பாசையை பேசவா போது நடந்ததை பார்த்து புரிஞ்சுக்கிட்டாரு. ஆஹா, மாடு மேய்ச்ச வந்து அழு இறந்து போன நடந்து மாடு கண்டாருன்னா அப்ப இந்த மாடு கண்டுகளை கூட எவ்வளவு பற்று பாசமா வளர்த்துருப்பாரு அப்படின்னு என்ன பண்ணாரு, இந்த மாடை கொண்டு வீடு சேர்த்து இவர்களுக்கு தெரியப்படுத்தணும் சொல்லி தன்னுடைய உயிரை
உடலை மறைச்சு வச்சுட்டு உயிரை இந்த மூலன் என்று சொல்லக்கூடியவனுடைய மாடு மேய்க்கிறவனுடைய உடம்புக்கு செலுத்தி எந்திரிச்சிட்டார். எந்திரிச்சு என்ன வரனாலும் மாடுகள்லாம் ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போனா அவர் பொண்டாட்டி வாங்க வாங்க ஏன் எனக்கு என்ன அவ்வளவு காதாமதம் இருக்கேன்ட்டு நம்ம கொஞ்சம் மாடுகள்லாம் மேய்ச்சலுக்கு விட்டதுல கொஞ்சம் தாமதம் ஆகி போச்சு. சரி சரி விட மாடுகளை கட்டி வைக்க போட்டு அப்படி குளிக்க தண்ணி எடுத்தாலும் குளிச்சு போட்டு சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டேன். இவர் நான் அன்னைக்கு நிறைய அங்கே பல பத்திரத்தை சாப்பிட்டு விட்டேன், என்னால பசிக்கல தானே என்ன அன்னைக்கு புதுசா இருக்கு, சரி வாங்க வீட்டுக்குள்ள வாங்க வந்து படுத்து ஓய்விடுங்க, தூக்கம் இடத்த காலையில இருந்துச்சு மாடுகிட்ட ஓட்டிட்டு போகணுமேனு கூப்பிட உள்ள படுக்க வர மாட்டேன்றாரு. ஏன்னா உடலுதே மூலனுடைய உடல், உள்ளே இருக்கக்கூடிய உயிர் சித்தருடைய உயிர். அப்ப அடுத்தவன் மனைவியை தெரிஞ்சு நம்ம உள்ள போகலாமா, நம்ம தெரிஞ்சு குற்றம் பண்ணக்கூடாதுன்னு இவர் நினைச்சிட்டு விருகிறாரு. அந்த அம்மா வலுக்கட்டாயப்படுத்துறாங்க. வேற ஒரு எல்லை போகும்போது ஒரு எல்லையை மீறி போகும்பொழுது அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி நான் உன் புருஷன் கிடையாது அப்படின்னு. என் புருஷன் கிடையாதுன்னா நீங்க அப்படித்தானே இருக்கிறீங்க, காலைல எப்படி போனீங்க அப்படியே வந்திருக்கீங்களே நீங்க தானே அப்படின்னு கேட்கிறாரு. இல்லம்மா இந்த உடல் தான் உன் புருஷனுடைய உடல், ஆனா உள்ள இருக்கக்கூடிய உயிர் சித்தனுடைய உயிர்மா நான் அப்படின்னு சொல்றாரு. அப்பத்தே இந்த அம்மா கேட்கிறாங்க, ஆக நம்ம சொல்லுக்காக இப்படி மறைக்கிறாரு இன்னும் ஊரில் உள்ள 10 பெரிய மனுஷனை கூப்பிட்டு இங்க வாங்க என் புருஷனுக்கு மாடு மேய்க்க போறது என்னாச்சு ஏதாச்சும் புத்தி நம்ம கெட்டு போச்சு இப்படி வந்து வாய ஒதுக்கிட்டு இருக்காரு, பெரிய பொண்டாட்டி இல்லைட்டார், கடைசியில் இந்த நியாயத்தை கேட்டு கொடுங்கன்னு அம்மா பஞ்சாயத்து வச்சுட்டாங்க. பஞ்சாயத்து வச்சேன்னு என்னாச்சு, கடைசியில் ஊரறி உலகறி சொல்லித்தானே ஆகணும். அப்ப நடந்தவைகளாம் சொல்லி கடைசி என்ன பண்றாரு, வேணா உங்களுக்காக மறுமுறை இந்த உயிரையும் உடலையும் ஆன்மா விட்டு நான் பிரிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பின்னாலதான் இந்த மூலன் என்று சொல்லக்கூடிய அதை தெரிஞ்சு இறந்து போனான்னு சொல்லி அந்த இவருடைய உடம்பு சடலத்தை காட்டினால்தான் நம்பினாங்க. அப்படி நம்பினதுனால மூலன் என்று சொல்லக்கூடியவனுடைய சித்தர் உடம்பிலிருந்து தோன்றினால் அவர் திருமூலர் என்ற சித்தராக விழுந்தார். இதே அவருடைய வாழ்க்கை வரலாற்று சம்பவம். ஏன்னா இந்த உடல் என்பது வேற, உயிர் என்பது வேற. அம்மா கேட்டாங்க, பழனியிலே இருப்பது யார் அப்படின்னா அதுவும் சித்தர்கள் பார்க்க வரலாறு தான். ஏன்னா போகர் என்று சொல்லக்கூடிய சித்தர், இந்த போகராகப்பட்டவர் என்ன பண்ணாரு, உலகத்திலே எத்தனை முறை இருந்தாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கம் முழுகக்கூடிய பூமி ஒரே இடம் அப்படின்னா அது பழனி மட்டும்தான். செவ்வாய் கிரகத்துடைய ஆதிக்கம், அந்த செவ்வாய் கிரகத்துடைய ஆதிக்கத்தையும் அந்த கதிர்வீச்சுகளையும் தாங்க முடியாத அளவுக்கு வெப்பத்தன்மை கொண்டதா இருக்கிறது. இதை எப்படி நம்ம கட்டுப்படுத்துவது, எதன் மீதாவது பாய்ச்சித்தை இப்ப இது மாதிரி நடந்துச்சு ஒரு காலத்துல. கங்கை ஆகாய கங்கை புடவத்துக்கு கொண்டு வந்தேன் பகீரதன் ஒருத்தன். அப்ப ஆகாயத்திலிருந்து வரக்கூடிய கங்கையுடைய வேகத்தை தாங்க முடியாது, பூரா உலகம் அழிஞ்சு போயிடும். அதுக்காக சிவபெருமான் வந்து ஜடாமுடத்தில் தாங்கினார், அப்புறம் தான் பூமியில விட்டாரு, அதான் கங்கை. அப்ப இந்த போல என்ன பண்ணாரு, இதை தாக்கு பிடிக்கிறதுக்காகத்தான் நவ மூலிகை அப்படியே 9 விதமான மூலிகைகளை கொண்டு ஐயா பிரதிஷ்டை பண்றாரு. யாரு, போகர் என்று சொல்லக்கூடிய சித்தர். அப்படி போகர் சித்தர் பண்ணதுனாலே இன்னைக்கு அவருடைய திருமேனியில வந்து நாமெல்லாம் அபிஷேக ஆராதனை பண்றது. உண்மையிலேயே நம்ம சொல்றோம் யாரு யாருன்னு கேட்டாங்க, அங்க இருக்கிறது முருகனா, நான் முருகன் இல்லை, தண்டாயுத பாணி. ஏன்னா அவர் செஞ்ச சிலை அதுதான். நவகிரகங்களை வச்சு அந்த நவகிரகங்களும் ஆட்சி எடுத்து நவரசங்களால் செய்யப்பட்ட அந்த சிலை இன்றளவிலும் இருக்கிறதுக்கு காரணம் செவ்வாய்க்குள்ள ஆதிக்கத்தை தாக்குவதற்காகத்தான். அதே செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான். ஏன்னா செவ்வாய்க்கு இந்த 9 கிரகங்கள் சொல்றோம் இல்லையா, சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், பிருகஸ்பதி, சுக்கிரன், சனி, ராகு, கேது. அதில் அங்காரகன் என்பது 3வது கிரகம் செவ்வாய். அந்த கிரகத்துக்கு அதிபதி முருகப்பெருமான். அதனாலே அந்த ஒட்டுமொத்தமான சக்தியையும் தாங்கும் வடிவம் முருகனுக்கு உண்டு என்று போகர் வடித்தார். இந்த அளவில் நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். சரிங்களா, ரொம்ப நன்றி. அப்போ இந்த உடல் வேற இல்ல உயிர் வேற நம்ம பிரிச்சு காட்டாம எப்படி காத்திருக்கோம். உடலென்ன, உயிரென்ன, உறவென்ன, உலகென்ன, விதி என்ன, விடை என்ன, மனமே ஓடும் நதி எல்லாம் கடலோடு, உலகெல்லாம் மண்ணோடு, உயிர் போகும் இடமெங்கு மனமே. உடல் என்ன, உயிர் என்ன, உரை என்ன, விடை என்ன, விதி என்ன, விடை என்ன, மனமே ஓடும் நதி எல்லாம் கடலோடு, உடலெல்லாம் மண்ணோடு, உயிர் போகும் இடமெங்கு மனமே. இந்த வாழ்க்கை வாடிக்கை, இது வாழ வேடிக்கை, இன்பம் தேடி வாழும் ஜீவன் எல்லாம் துடிக்குது துடிக்குது.
நான் நினைச்சு பார்க்கல தம்பி இப்படி பாடுவானே. சிறப்பு, மிக சிறப்பு. அதாவது மீண்டும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கலைமானே கண்ணி மகிழ்வேன் கல்லே உன்னை நானே கண்ணே கலைமானே கண்ணி மகிழ்வேன் கல்லே உன்னை நானே அந்திப்பகல் உன்னை நான் பார்க்கிறேன் ஆண்டவனே இதைத்தான் கேட்கிறேன் அறிவாரு உரறிவு அறிவாரு உரறிவு கல்லே கலைவாடே கண்ணி மகிழேன் கல்லே உன்னை நானே
செய்தது கண்ணே கலைவாணி கண்ணி மகிழேன் நல்வே உனை நானே அந்தி பகல் உனை நான் பார்க்கிறேன் ஆண்டவனை இதை தாக்கி ஆரிரோ 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 கடலில் வளர்ந்தேன் கண்மணி உன்னை நான் கருத்தில் இருந்தேன் உனக்கே உயிரானி என்னாலும் எனக்கே மறவாதே நீ இல்லாமல் எது நில்மதி நீதாயில் சொல்வதி கருணை கலிமானே கண்ணி மகிழே கல்வே உனை நான் அந்தி பகல் உனை நான் பார்க்கிறேன் ஆண்டவனை இதை தாக்கி ஆரிரோ ஒரு அறிரோ ஆரிரோ ஒரு அறிரோ ஆரிரோ ஒரு அறிரோ. இந்த நேரத்தில் இந்த மெலோடி சாங்கை ரசிப்பீங்களான்னு நினைச்சேன். மிகவும் சிறப்பு. நன்றி நன்றி. வேற